இஸ்லாமாபாத்திலிருந்து புறப்பட்டார் ஜேடி வான்ஸ். அமெரிக்கா திரும்பும் துணை அதிபர். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தனது பாகிஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு இஸ்லாமாபாத்திலிருந்து அமெரிக்கா நோக்கி புறப்பட்டுள்ளார். ஈரானிய பிரதிநிதிகளுடன் சுமார் 21 மணி நேரம் நீடித்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஈரானுடனான இந்த நேரடி பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் பங்கேற்ற பிறகு அவர் தனது பயணத்தை தற்போது நிறைவு செய்துள்ளார். ட்ரம்ப் தனது சொந்த வலைதளத்தில் ஈரானுக்கு எதிரான போரை நடத்தி கொண்டிருக்கின்றான். ஆனால் யதார்த்தத்தில் அமெரிக்க இராணுவம் ஈரானுக்கு எதிராக மண்டியிட்டு விட்டது என்பதே யதார்த்தமான உண்மை. அதை வெளிப்படுத்தும் பல காரணிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். முதலாவதாக, துருக்கியின் மூலமாக மத்தியஸ்தனம் என்று அறிவித்தார்கள். ஆனால் ஈரான் அதை ஒட்டுமொத்தமாக நிராகரித்தது. ஈரானின் IRGC இராணுவம் ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் கைவிட்டு சரணடைய வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் அதை ஈரான் மதிப்பதாக கூட இல்லை. அடுத்ததாக, ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் கட்டுப்படுத்தக்கூடாது என்று கூறினார்கள். ஆனால் அது குறித்த பேச்சு கேட்பதாக கூட இல்லை. ஈரான் தனது ஏவுகணை பலத்தை கைவிட வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று ஈரான் கூறிவிட்டது. எங்களது 15 அம்ச கோரிக்கையை ஈரான் ஏற்றுக்கொண்டு மண்டியிட வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் அதை கிழித்து குப்பையில் போட்டு தனது 10 அம்ச கோரிக்கைகளை மட்டும் வைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஒட்டுமொத்த ஈரானையும் நரகமாக்குவோம், அதனால் மண்டியிட வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் ஒட்டுமொத்தமாக மரணமடைந்தாலும் மரணமடைவோம், ஆனால் மண்டியிட மாட்டோம் என்று ஈரான் தெளிவாக கூறியது. எதிர்ப்பு குழுக்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது, அவர்களுடன் உறவு வைக்கக்கூடாது என்று கூறினார்கள். அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த போரை நிறுத்த வேண்டுமென்றால் எங்களது ஆதரவு போராட்ட குழுக்களுக்கு எதிரான தாக்குதலையும் நிறுத்த வேண்டும் என்று அதிரடியாக அறிவித்தது. பேச்சுவார்த்தைக்கு எங்களது நிபந்தனையுடன் வர வேண்டும் என்று கூறியது அமெரிக்கா. ஆனால் பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டுமென்றால் முதல் கட்டமாக லெபனான் போரை நிறுத்த வேண்டும். அடுத்து எங்களுக்கு தென்கொரியா கொடுக்க வேண்டிய $7 பில்லியன் கொடுக்க வேண்டும். அதை முதல் கட்டமாக செயல்படுத்தினால் மட்டுமே பேச்சுவார்த்தை என்று உறுதியாக நின்றது ஈரான். இப்படி ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் என்னதான் உளறிக் கொண்டிருந்தாலும் யதார்த்தத்தில் அமெரிக்கா ஈரானின் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையில்தான் உள்ளது. இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அது குறித்து ஈரான் கவலை கொள்ளவில்லை. மாறாக எங்களுக்கு ஏற்படும் பாதிப்பை விட பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவோம் என்பதில் ஈரான் தெளிவாக உள்ளது. இந்த உறுதியை ஈரான் எந்த சூழ்நிலையும் கைவிடுவதாக இல்லை. இதுதான் அமெரிக்காவிற்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. தற்போதைய அமெரிக்காவின் முதன்மை பிரச்சனை என்பது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பது இல்லை, மாறாக ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்மோஸ் ஜலசந்தியை விடுவிப்பது. ஆனால் அதை ஒரு போரின் மூலமாக செயல்படுத்த நினைத்தால் நிச்சயமாக அது அமெரிக்காவிற்கு பேரழிவாக மாறும் என்பது தெரியும். அதனால்தான் ஈரானை எப்படியாவது ஒரு சமாதான ஒப்பந்தம் என்ற பெயரில் ஏமாற்றி அந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறது. இந்த உண்மைகளெல்லாம் ஈரானுக்கு தெரியாமல் இல்லை. 40 ஆண்டு காலம் அமெரிக்காவின் சதிகளையும் சூழ்ச்சிகளையும் ஒவ்வொரு கட்டங்களாக பார்த்து அனுபவித்து வந்த ஈரான் இப்படியெல்லாம் அமெரிக்காவிடம் ஏமாறும் என்று நம்பினால் நம்மை விட மிகப்பெரிய முட்டாள் யாரும் இருக்க முடியாது. தற்போதைய சூழ்நிலையில் தனது நண்பனான சீனாவின் அறிவுறுத்தலின் பெயரில் ஒரு பேச்சுவார்த்தை என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரான் தனது ஆயுத பலங்களையும் இராணுவ கட்டமைப்புகளையும் இந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா இந்த கால சூழ்நிலையை பயன்படுத்தி தான் ஆயுதங்களை குவித்து மீண்டும் போரை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஈரான் அதைவிட மிக வேகமாக தனது ஆயுத பலத்தையும் இராணுவ பலத்தையும் அதிகரிப்பது என்பது அமெரிக்காவின் இந்த சூழ்ச்சி திட்டத்திற்கு மிகப்பெரிய தடையாக மாறியுள்ளது. அமெரிக்கா இன்னமும் உலகத்தில் தான் அறிவாளி, மற்ற நாடுகளையெல்லாம் முட்டாளாக்கி அந்த நாடுகளை சிதைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பது ஈரான் விஷயத்தில் தலைகீழாக மாறியுள்ளது. ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கு எதிரான இவர்களின் முட்டாள்தனம்